எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ் முடிஞ்சுச்சு. இப்போ அதை பற்றி தான் சும்மா ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரிஸ் ரொம்ப ஹோப்புன்னு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்த காரணம் வந்து ரோஹித்தும் கோலி, அதாவது ரோக்கோ வந்து மறுபடியும் இந்தியன் கலர்ஸ் விளையாட வந்திருக்காங்க. T20 ரிட்டையர் ஆகிட்டாங்க, டெஸ்ட்லேயும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இனிமேல் ஓடிஐ கிரிக்கெட் மட்டும் தான் விளையாட போகிறாங்க. 2027 முடிய தாங்குவாங்களான்னு தான் ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் இந்த சீரிஸ் ஆரம்பிச்சிச்சு. இந்த சீரீஸும் ரொம்ப பரபரப்பால் போகல. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஸ்திரேலியா ஈஸி வின்னு, இப்போ கடைசியாக முடிஞ்ச தேர்ட் மேட்ச்லேயும் இந்தியா ஈஸி வின்னு. செகண்ட் மேட்ச் கொஞ்சம் 50-50 போனாலும் கடைசியில் கூப்பர் கான்லி சூப்பர் இன்னிங்ஸ் மூலியமாக ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. டிராவிஸ் ஹெட் வந்து இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பார், எப்பவுமே 3 மேட்ச் சீரிஸ் விளையாடும் போது ஃபஸ்ட்டு 2 மேட்ச்லேயும் நம்ம ஜெயிச்சிடணும், தேர்ட் மேட்ச் ரொம்ப வெயிட் பண்ணி தேர்ட் மேட்ச்சில் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டால் ப்ரெஷர் ஆயிடுவோம். அவர் சொன்ன மாதிரியே ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஜெயிச்சு தேர்ட் மேட்ச் கொஞ்சம் 3 மேட்ச்லேயுமே இந்தியா டாஸ் தோத்துருச்சு. 2 தடவை பவுலிங் சூஸ் பண்ணாலும் 3வது மேட்ச் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணது காரணமே அதுதான். ஏன்னா 2 மேட்ச் ஜெயிச்சாச்சு, தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் தைரியமாக பேட்டிங் ஆடிட்டாங்க. கடைசி மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சிருச்சு. இப்போ 2-1 சொல்லி ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல இப்போ ரோஹித் கோலி ஃபேன்ஸும் தோனி ஃபேன்ஸும் கொஞ்சம் ஒத்து போகிறாங்க. அதாவது வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிட்டு ஐபிஎல் அப்போ தோனிக்காக ரொம்ப ஹைப் ஏற்றுவாங்கள்ல, அதே மாதிரி எல்லாத்துலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ ஓடிஐ மட்டும் விளையாடுற ரோஹித் கோலிக்கும் இதில் ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு இந்த சீரீஸ். அப்போது எப்படி தோனி கடைசி வருஷம்னு சொல்லி டிக்கெட் சேலில் எல்லா பக்கம் சென்னை ஜெர்சி வந்துச்சோ, அதே மாதிரி இப்போது ரோஹித் கோலி கடைசியாக ஒரு தடவை ஆஸ்திரேலியா விளையாட போகிறாங்கன்னு சொன்னனால அது கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டுருச்சுல. வந்து பார்க்கும்போது சுற்றி ஒரு 10 இந்தியன் ஃபேன்ஸ்க்கு நடுவில் ஒரு ஆஸ்திரேலியா ஃபேன் அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாக ஆஸ்திரேலியா கிரவுண்ட் எல்லாமே இந்தியா கலர் ப்ளூ கலராக தான் இருந்துச்சு. ஆஸ்திரேலியா இருக்கிற எல்லா இந்தியனும் போய் மேட்ச் கிரவுண்டில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க போல். ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக டிவிலேருந்து பார்க்கும்போது எல்லோ ரொம்ப ஒன்றுமே 1-2 இடத்துல தான் தெரியும், இது எல்லா இடமும் ப்ளூவாக தான் இருந்துச்சு. இதில் முக்கியமாக நம்ம இந்தியா டீம்லேருந்து ஒரு 3 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப செலெக்ஷனாக இருக்கட்டும், நம்ம ஃபேன்ஸாக இருக்கோ பார்க்குறக்கு ரெடியாக இருந்திருப்போம். 3 பேருமே அந்த 1-2-3 பேட்டிங்கில் ஆடுறவங்க தான். ஒன்று இப்போ கேப்டனான சுப்மன் கில், அப்புறம் முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மா, அதுக்கும் முன்னாள் கேப்டனாக இருந்தால் விராட் கோலி. ரோஹித் சர்மாவுக்கு விராட் கோலிக்கு என்னென்னா நிறைய செலெக்ஷனில் பிரச்சனையாச்சு. அது நம்ம செலக்டராக இந்திய டீம் செலக்டரான அஜித் கார்கர் கிட்டே கேட்கும் போதே அவங்க சொல்லியிருந்து என்னதுன்னா, நல்லா விளையாண்டா 2027 வேர்ல்டு கப்பில் எடுப்போம், இல்லைன்னா வேறு யாருக்காச்சும் சான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவோம், அந்த மாதிரி தான் ஒன்று சொல்லியிருக்காரு. அதனாலேயே ஃபேன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடணுன்னே சொல்லி போனாங்க. அதில் ரோஹித் வந்து ஃபஸ்ட் மேட்ச் என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணலினாலும் 2வது மேட்ச்லேயும் ஒரு நல்ல ஒரு 70 அடிச்சிட்டாரு. இப்போ கடைசியாக 2 மேட்ச்லேயும் 100 அடிச்சிடாருல. ஏன்னா வந்து அவர் ஃபிட்னஸில் நல்லா வேலை செஞ்சுருக்காரு. அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்போல்லாம் இந்த T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் பார்க்கும்போது நல்ல ஒரு தலகாணியாக வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்கல் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. பேட்டிங் என்ன தான் சூப்பராக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட் வைஸ் வந்து கொஞ்சம் அந்த தொப்பை போட்டுக்கிட்டு அந்த அங்கங்கே ஃபேட்டெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த சீரீஸ்க்கு வரக்கு முன்னாடியே நல்லா மெலுசாக ரொம்ப வெயிட் குறைச்சிட்டு ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. 2வது ஆள் வந்து விராட் கோலி. இவர் வந்து ஃபஸ்ட்டு 2 மேட்சுமே டக்கு. இது என்னென்னா புது ரெக்கார்டாகவே இருக்கா. ஆஸ்திரேலியாவில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை டக் ஆகிருக்காரு அப்படின்னு முடிச்சு 2வது மேட்ச்சுக்கு முன்னாடி டக் ஆகிட்டார். அதனால கன்சிக்யூட்டிவ் டக் ஆகிடுச்சு. தேர்டு மேட்ச்சில் அதனாலேயே எல்லாருமே ரன் அடிச்சிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல் ரன் அடித்தானே கோலிக்கே அது ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபன்னாக ஒரு செலப்ரேஷன் பண்ணார், ஃபிஸ்ட் பம்ப் கொடுத்துட்டு. அவர் போக போக எப்பவும் போல் சேஸ் மாஸ்டர்னு சும்மாவாக சொல்கிறாங்க வந்ததுக்கு ரோஹித் ஒரு சைடு கோலி ஒரு சைடு கொஞ்சம் ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடி அப்படியே வின் பண்ணிட்டாங்க. 3வது இப்போ கேப்டனான சுப்மன் கில். கேப்டன்சிலையும் சில பிரச்சனைங்க, பவுலிங் சேஞ்சஸ் கொஞ்சம் தப்பாக தான் பண்ணியிருக்காரு. அதனாலேயே செகண்ட் மேட்ச் கொஞ்சம் காஸ்ட்லியாக போயிடுச்சு. பேட்டிங்லேயுமே அந்த ப்ரெஷரில் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதே சமயம் இது பார்க்க நல்லா இருந்துச்சு. கோலியாக இருக்கட்டும் ரோஹித்தாக இருக்கட்டும் 2 பேர் வந்து கில்லுக்கிட்ட அட்வைஸ் கேட்குறது, சில தடவை கில்லே போய் அவங்க 2 பேர்கிட்ட பேசி அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு ஒற்றுமை தெரியுது அந்த சீனியர் பிளேயர்ஸ்கிட்ட. அப்புறம் ஸ்டேயர் சைடுமே ஒரு டீசெண்டான சீரீஸாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் ஒழுங்காக ஆடல, செகண்ட் மேட்ச் அந்த பவுன்சிங் ட்ராக்காக இருந்தாலுமே நல்லா ஆடிட்டு இருந்தார். கடைசி மேட்ச்சில் யாருக்குமே பேட்டிங் கிடைக்கல, ரோஹித்தும் கோலி சேர்ந்தே முடிச்சு விட்டாங்க. பவுலிங்கில் பார்த்தா ஹர்ஷித் ராணா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த சீரீஸ் கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்காரு. என்ன தான் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே விக்கெட் டேக்கிங் லக்கோடு கொஞ்சம் போட்டிருக்காரு. அப்புறம் நம்ம தமிழ்நாடு பிளேயரான வாஷிங்டன் சுந்தர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கில் என்ன தான் ரொம்ப ரன் எடுத்து கொடுக்க முடியலனாலும் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட பார்ட்னரான அக்ஷர் பட்டேலுமே இந்த சீரீஸ் வித் பேட் வித் பால் ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக மொத்தம் இந்தியா டீம்லேருந்து இதில் மேக்ஸிமம் விளையாடுற எல்லாருமே வந்து 2027 வேர்ல்டு கப்பில் இருப்பாங்க. இது கூட ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, பூம்ரா இந்த மாதிரி ஆட்களும் ஆட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜடேஜா இந்த சீரீஸே எடுக்காதது நிறைய பேர் கௌதம் கம்பீரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
போக போக ஜடேஜாவை எடுக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு ஓடிஐ சீரிஸ் வரும்னு நினைக்கிறேன். அதில் எடுப்பாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஆஸ் அன் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஃபேனாக இப்போ ஆஸ்திரேலியா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சில பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து மிச்சல் மார்ஷ், அவர் கேப்டன்சியில் நல்லாவே தான் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு ரொம்ப ஆகான்னு கேப்டன்சி இல்லைனாலும் கரெக்டான பவுலிங் சேஞ்சஸ், கரெக்டான பவுலரை சூஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு 2 மேட்ச் கரெக்டாக செட்டில் பண்ணிட்டாரு டீம் வின் பண்ணுறக்கு. அதே சமயம் ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் ஹோம் கிரவுண்ட்லேயே ரன் அடித்து ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. ரெண்டாவது இந்த டிராவல்ஸ் செட்டு பார்த்தா கொஞ்சம் சுமாரான சீரீஸ் தான். ஏன்னா கொஞ்சம் நிறையவே எதிர்பார்த்தாங்க, ஒரு செஞ்சுரியாச்சும் வரும்னு எதிர்பார்த்தாங்க, அது வரல. அப்புறம் இந்த ஜூனியர் இந்த யங்ஸ்டர்ஸான கூப்பர் கான்லியாக இருக்கட்டும், ஓவனாக இருக்கட்டும், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி ஒரு வின்னுக்கு அவங்க க்ரூஷியலாக போயிட்டாங்க. ஒரு ஆள் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக போயிடுச்சுன்னா அது வந்து எனக்கு வந்து அலெக்ஸ், 2 பேரும் சொல்லலாம். முதல்ல வந்து பேட்டிங்கில் பார்த்தா அலெக்ஸ் கேரி. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஏதோ டொமஸ்டிக் கிரிக்கெட்டுனால வரலன்னு சொல்லி செகண்ட் மேட்ச் தேர்ட் மேட்ச் ஆட வச்சாங்க. 2 மேட்ச்லையுமே ஓரளவுக்கு ரன் ரேட் ஏற விக்கெட் போன அடுத்தது இவர் பேட்டிங் ஆடும்போது அந்த ரன் ரேட்டை குறைச்சி விடுறதா இருக்கட்டும். கடைசி முடியல போல ஒரு 20 பாலுக்குள்ளே அவுட் ஆகிட்டார் 2 மேட்ச்லையுமே. இது தவிர்த்து பார்த்தா மேட் ஷாட் சுமாராக தான் விளையாண்டுருக்காரு. ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. என்ன ஸ்பின்னுக்கு ரொம்ப தடவுறாரு, அந்த சிங்கிள் எடுக்கிற கூட கஷ்டப்படுறாரு, அது ஒரு பிரச்சனை. மேட் ரென்ஷா இப்போ தான் இந்த 29-30 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஓடிஐயில் டெபியூ பண்ணுறாரு. டீசெண்டான சீரீஸ், பவுண்டரிஸ் அவ்வளோ வரலினாலும் பால் வேஸ்ட் பண்ணாமல் ரன் ஓடிட்டே இருக்காரு. இன்னொரு ஆள் சொதப்புனது யாருன்னா ஸ்டார்க்கு. ஃபஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு நல்லாவே போட்டிருந்தாரு. 2வது மேட்சும் சரி 3வது மேட்சும் சரி ரொம்ப காஸ்ட்லி. விக்கெட் 1-2 அங்கங்கேயும் எடுத்தாலுமே ஸ்டார்க்கோட பர்ஃபார்மன்ஸ் இது இல்லை. அடுத்த சீரீஸில் கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஷஸ் வேறு வருது. இது தவிர்த்து பார்த்தா ஆடம் சாம்பா ஒரு மேட்ச் சூப்பர் பர்ஃபார்மன்ஸு. எலிஸும் சரி பாட்லெட்டும் சரி அவங்களுக்கு கிடச்ச மேட்ச் ஒழுங்காக பண்ணிட்டாங்க. தேர்டு மேட்ச்சில் எலிஸ் கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு. மெயின் பிக் ஆஃப் த டீம், இந்த ஆஸ்திரேலியா டீம்லேயே பிக் ஆஃப் த பிளேயர் வந்து இந்த சீரீஸ் வந்து ஹேசில்வுட் தான். 10 ஓவர் மேட்ச்சில் ஒரு 7 ஓவர் டாட், அதாவது 60 பாலில் 40 பால் டாட் பால் போட்டுடுறாரு. மீதி 20 பாலில் ஒரு 20 ரன் 25 ரன் தான் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரே லைனில் லென்த்து போடுற பவுலர் வந்து எல்லார் டீம்லேயும் கிடைக்க மாட்டாங்க. எப்படி இந்தியாவில் பூம்ரா ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், யாருமே அடிக்க முடியாத பவுலர்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஹேசில்வுட்டுமே ஆஸ்திரேலியாவில். கமன்ஸு, ஸ்டார்க்கு இவங்களும் அடி வாங்கினாலுமே ஹேசில்வுட் ஒரு இடத்துல ஸ்டெடியாக போட்டு கொடுத்துட்டே இருக்காரு. இதனாலே ஆப்போசிட்டில் பவுலிங் போடுறவங்களுக்கு விக்கெட் கிடச்சிடுது. இப்போ கொஞ்சம் ரெக்கார்ட் பேஸ்டாக நம்ம பார்த்துட்டோன்னா இந்தியா வந்து தொடர்ந்து ஓடிஐயில் இது 18வது தடவை டாஸ் தோக்குறாங்க. இது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த ஸ்ட்ரீக் வந்து 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் இருக்குல்ல, அப்போ ஆரம்பித்து இப்போ முடியுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 18னா எவ்வளோ டாஸ் தோற்றுருக்காங்க. அதில் 2023 வேர்ல்டு கப்லேயுமே டாஸ் பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. இந்த சீரீஸ்லேயுமே டாஸ் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து டிப்பிக்கலாக ஒரு சேசிங் விக்கெட் தான், மேக்ஸிமம் சேஸ் பண்ணுற டீம் தான் வின் பண்ணுவாங்க. இதில் வந்து பெரிய கிரவுண்டு வேறு இருக்கா ஆஸ்திரேலியாவில். இப்போ ஒரு டார்கெட் தெரிஞ்சிச்சுன்னா செகண்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப பவுண்டரி ஃபோக்கஸ்டாக போகாமல் அந்த சிங்கிள் டபுள் ஓடும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி இவ்வளோதான் அடிக்கணும், நம்ம பொறுமையாக அடிக்கலாம்னா அவங்களுக்கு தோணி ஈஸியாக வின் பண்ணுவாங்க. இதே இந்த சீரீஸ்லேயே அதான் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச்லையுமே ஆஸ்திரேலியா வின் பண்ணி செகண்ட் பேட்டிங்னு சூஸ் பண்ணாலும் அது அவங்களுக்கு வின் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருந்துருச்சு. இதை தவிர்த்து பார்த்தா இன்றைக்கி விராட் கோலி ஹாஃப் செஞ்சுரியோ நம்ம ஆட் பண்ணோன்னா மொத்தமாக அவர் ஓடிஐயில் 75 ஹாஃப் செஞ்சுரி பதிவு பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மாவோட செஞ்சுரி வந்து இது வந்து 33rd ஓடிஐ செஞ்சுரி. அதே சமயம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இது 9வது செஞ்சுரின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து பார்த்தா அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது 19வது தடவை, அதாவது 19 தடவை 100+ பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தா ஒரு சும்மா சொல்கிறேன், ஹர்ஷித் ராணாவோட இதுதான் ஃபஸ்ட்டு 4 விக்கெட் ஹால் ஓடிஐயில். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு இது மேக்ஸிமம் ரொம்ப இந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிக்கால எதுவும் இல்லை. மேட் ரென்ஷா, இந்த கூப்பர் கான்லியில் அவங்களோட ஃபஸ்ட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க ஓடிஐ கிரிக்கெட்டில். சரி, இந்த சீரீஸ் முடிச்சுக்கிறது நம்மளுக்கு தெரியும். விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மா சரி 2027 வேர்ல்டு கப் முடியுமே ஃபிட்னஸோடு ரெடியாக இருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தா கில்லு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். கூட இந்த ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, பூம்ராலாம் இப்போ டீமுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எந்த மாதிரி காம்பினேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா வந்து இதுக்கு அடுத்து நான் 2-3 நல்ல ஓடிஐ டீம்ஸ் அகேன்ஸ்டாக சீரீஸ் விளையாட போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து கூட விளையாட போகிறாங்க. இதே இன்னொரு சைடு ஆஸ்திரேலியா பார்த்தா கேப்டனான பேட் கமின்ஸ் இன்னுமே ரிக்கவரியில் தான் இருக்காரு. ஆஷஸ்லையுமே விளையாட மாட்டார், ஒரு 2 மேட்ச் விளையாட மாட்டார்னு தான் நியூஸ் சொல்லியிருக்காங்க ஜார்ஜ் பெய்லி செலக்டர் வந்து. அதே சமயம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பிளேயர் வந்து இந்த வெப்ஸ்டராக இருக்கட்டும், இந்த கேமரன் கிரீனாக இருக்கட்டும், அவங்களுமே இன்னைக்கு கம்ப்ளீட் ஃபிட்னஸோடு வரல. அதனால் 2027 வேர்ல்டு கப்பில் இவங்களுமே இதுக்கடுத்து இன்னும் ஸ்ட்ராங்கான டீமோட தான் வர போகிறாங்க. இப்போ விளையாண்ட யங்ஸ்டர்ஸுமே கொஞ்சம் மெச்சூரிட்டி காமிச்சிருக்காங்க, டீமுக்கு நாங்கள் வந்து ஓரளவுக்கு ஜெயிக்கிற நிலமே கொண்டு போவோன்ட்டு. அதனால் 2027 வேர்ல்டு கப் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போகும்.
இதுக்கு நடுவில் 2026 T20 வேர்ல்டு கப் வருதுல்ல, அது வந்து ஒரு நல்ல பேஸ் எடுத்து கொடுக்கும். இந்த பிளேயர்ஸ்லாம் எடுக்கலாம், இந்த பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் வெளியே விட்டுறலாம்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இதாகவே இருக்கும். கிரிக்கெட் என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. என்னை மாதிரி ஒரு கிரிக்கெட் ஃபேனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒப்பீனியனோ ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து இருக்கோ அது கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்டும் படிப்பேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.